வெல்கம் டு இந்திரஜித் டிவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெட் எக்ஸாமில் பேப்பர் 2 எஜுகேஷன் சப்ஜெக்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு யூனிட் எஜுகேஷ்னல் ஸ்டடீஸ். இந்த கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கிற கான்செப்ட்ஸ் இதுதான். இதில் நம்ம முதல்ல இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் சங்கியா, யோகா, வேதாந்தா, புத்திசம், ஜெயினிசம். ஸோ இந்த பலதரப்பட்ட ஸ்கூல்ஸில் என்னென்ன கான்செப்ட் டீச் பண்ணாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில். ஃபர்ஸ்ட், எஜுகேஷ்னல் ஸ்டடீஸ் அப்படின்னா என்ன? இந்த எஜுகேஷ்னல் ஸ்டடீஸுன்ற கான்செப்ட் மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளின் ஆஃப் எஜுகேஷனை லேர்ன் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். ஸோ இது என்ன ரிலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது லிபரல் ஆர்ட்ஸ், ஸோ ரிலேட்டட் டு ஃபிலாசபி கான்செப்ட் அண்ட் ஆல்சோ நம்மளோட எஜுகேஷன் ஃப்ரேம் ஒர்க், அகாடமிக் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆப்வியஸ்லி இந்த கான்செப்ட் எதுலலாம் ஊடுருவுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் சோஷியல், கல்ச்சுரல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஃபோர்ஸஸ். ஸோ இதுதான் எஜுகேஷ்னல் ஸ்டடீஸோட டெஃபினேஷன். இங்கே பாருங்கள், இந்த கான்செப்டில் நம்ம சைக்கலாஜிக்கல் அண்டு சோஷியல் சப்ஜெக்டை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். இட் இஸ் அபவுட் போத் கண்டெம்ப்ரரி அண்டு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். ஸோ சமகால டைம்லேயும் ஹிஸ்டாரிக்கல் டைம்லேயும் நடந்த சப்ஜெக்ட்ஸில் நமக்கு இன்க்ளூட் பண்ண விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எஜுகேஷன் கான்செப்டில். ஸோ அந்த காலத்துலேயும் சரி சமகாலத்துலேயும் சரி அவங்க எஜுகேஷனில் காடை பற்றியோ வேதத்தை பற்றியோ என்ன கன்வே பண்ணியிருக்காங்க, ஒரு டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ்லேயும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி நமக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்டஸ் நமக்கு உயரணுன்றதுக்காக தான் இந்த கான்செப்டையே அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு மேலும் மேலும் சிலபஸில் நாலேஜ் நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ப்ராப்ளம்ஸை கூட நம்ம நம்மளோட டிசிஷன்ஸ்னால் அதை நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் தேட முடியும். ஸோ இந்த கான்செப்டுக்கான பெனிஃபிட்ஸ் இதுதான். Now, இங்கே பாருங்கள், எஜுகேஷ்னல் ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேஷன்ஸ் இன் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், டீச்சிங் இன் நான் ஸ்கூல் செட்டிங்ஸ். ஸோ நான் ஸ்கூல் செட்டிங்ஸ்னால் எங்கெங்கெல்லாம் நம்ம இந்த எஜுகேஷ்னல் ஸ்டடீஸை பற்றி நம்ம கன்வே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசியம், தென் சைல்ட் கேர் சென்டர்ஸ், தென் என்விரான்மெண்டல் சென்டர்ஸ். ஸோ இங்கெல்லாம் நம்ம கன்வே பண்ணலாம். டீச்சிங்கில் நம்ம எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை கன்வே பண்ணணும். ஸோ அந்த காலத்தில் அப்படி தான் அவங்க கன்வே பண்ணியே இருந்திருக்கணும். நெக்ஸ்ட், போஸ்ட் பேக்கலராட் ஆர் கிராஜுவேட் டீச்சர் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி கிராஜுவேட் டீச்சர் சர்டிஃபிகேட்டுன்றது நமக்கு தெரியும். ஆல்ரெடி பேச்சுலர் டிகிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலோ, நம்ம 12th அப்புறம் கம்ப்ளீட் பண்ணுறத நம்ம கிராஜுவேட் ஹோல்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். தென் இந்த போஸ்ட் பெக்கலரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, இது போஸ்ட் நம்மளோட முன்னாடி நம்ம இந்த கிராஜுவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி அந்த டைமில். இது நான் கிராஜுவேட் கோர்ஸுன்னு நம்ம சொல்லலாம். லைக் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி நம்ம கன்வே பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்னன்றது நம்ம சில பேருக்கு தெரியாது. இந்த போஸ்ட் பெக்கலரேட் அப்படின்னா நம்ம
சர்டிஃபிகேட் கோர்ஸ் இல்லைனா அது வந்து நான் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. கிராஜுவேட் ஸ்டடீஸ் வந்து என்னென்ன ஃபீல்ட்ஸில் வந்து கன்வே பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜி, ஸ்கூல் சைக்காலஜி, கைடன்ஸ் கவுன்சிலிங். ஸோ இது 3 ஃபீல்ட்ஸ்லேயும் வந்து இதோட இம்பார்ட்டன்ஸை கன்வே பண்ணுறாங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறத ஒரு கதை மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களால் ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். தென் கான்சன்ட்ரேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் சொசைட்டி. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் சொசைட்டியில் பார்த்திங்கன்னா இது மோரோவர் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா எஜுகேஷ்னல் பாலிசி, தென் வந்து எஜுகேஷ்னல் ஃபண்டிங், தென் ஸ்கூல் லா. ஸோ இதுக்கான மெயின் கான்செப்ட் தான் வந்து இந்த எஜுகேஷன். இந்தியன் ஃபிலாசபி. ஸோ இந்தியன் ஃபிலாசபியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்த்தோடாக்ஸ் அண்டு ஹெட்ரோடாக்ஸ் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 விதமான டைப் இருக்குது. ஸோ இது 1 மார்க்கில் கேட்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆர்த்தோடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே பாருங்கள், இதில் வந்து 6 பார்ட் இருக்குது. ஒரு 3 குரூப் ஆஃப் இது வந்து ஆர்த்தோடாக்ஸ் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆர்த்தோடாக்ஸ் ஸ்கூலை வந்து நம்ம ஹஸ்திகா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். தென் 3 ஹெட்ரோடாக்ஸ் ஸ்கூல்ஸ் அதை வந்து நாஸ்திகா அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணுறோம். இப்போ இந்த ஆர்த்தோடாக்ஸ்க்கும் தென் வந்து ஹெட்ரோடாக்ஸ்க்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஆர்த்தோடாக்ஸ் ஸ்கூல்ஸ் வந்து ப்ராப்பரான அந்த வேதாஸோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிற ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்த்தோடாக்ஸ் ஸ்கூல்ஸ்ன்னு கன்வே பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஹஸ்திக் ஸ்கூல் அப்படின்றாங்க. தென் ஹெட்ரோடாக்ஸ் ஸ்கூல் அப்படின்றது வந்து இட் டோன்ட் ஹாவ் அந்த அத்தாரிட்டி வந்து வேதாஸில் வந்து பிலீவே அவங்களுக்கு இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்கள வந்து நாஸ்திகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நார்த்திகம் கூட நம்ம சொல்லலாம், ரைட்? ஸோ இங்கே பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் 9 சிஸ்டம் 8 வந்து நமக்கு அத்திஸ்டிக்காக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அத்திஸ்டிக் எதை கன்வே பண்ணுறாங்கன்னா காட் வந்து இல்லைன்றதை வந்து கன்வே பண்ணுறது அத்திஸ்டிக். ஒரே ஒரு இதில் தான் வந்து காடோட ப்ரெசன்ஸ் இருக்குன்றதை வந்து கன்வே பண்ணுறாங்க. ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தாரா மீமாம்சா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 8 அத்தஸ்டிக் இருக்குது. ஸோ அது எல்லாமே என்ன கன்வே பண்ணுது, அவுட் ஆஃப் 9ல் அது எல்லாமே என்ன கன்வே பண்ணுதுன்னா காட் இல்லைன்னு சொல்லுது. ஒன்லி வந்து உத்தாரா மீமாம்சாவில் மட்டும்தான் வந்து காடோட ப்ரெசன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த உத்தாரா மீமாம்சாவை நம்ம வேதாந்தான்னு சொல்கிறோம். தென் இங்கே பாருங்கள், இதுதான் 6 கிளாசிக்கல் ஸ்கூல்ஸு. ஷட் தர்ஷன், ஸோ அதை சங்கியான்னு சொல்லுவாங்க. யோகா, நியாயா, வைஷீஷிக், பூர்வ மீமாம்சா, உத்தர் மீமாம்சா. உத்தர் மீமாம்சாவை வந்து வேதாந்தான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் இண்டியன் ஸ்கூல்ஸ் வந்து என்ன டாட் பண்ணுறாங்கன்னா அபவுட் தி கர்மா அண்ட் ரீபர்த், இதோட முக்கியத்துவத்தை பற்றி கன்வே பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மோக்ஷான்ற கான்செப்ட் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா லிபரேஷன், விடுதலையை பற்றி. ஸோ ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ஸுன்றது வந்து நடக்கணும் கண்டிப்பாக. ஸோ அது வந்து ஸ்டாப் ஆகிடக்கூடாதுன்றது தான் வந்து சொல்கிறாங்க இதோட கர்மா. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா மோக்ஷா அண்ட் லிபரேஷன்றது வந்து ஹையஸ்ட் கோலாக இருக்குது ஹியூமன் ஸ்ட்ரகிளில். தென் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம வந்து அந்த 6 கிளாசிக்கல் ஸ்கூல்ஸ் இருந்ததில், ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு சங்கியா ஃபிலாசபி பற்றி பார்க்குறோம். இது வந்து ஓல்டஸ்ட்டு ஃபிலாசபி. இதை வந்து கபிலான்றவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் ஆண்டாலஜி ஃபார் நியாயா அண்டு வைஷீஷிக் ஸ்கூல்ஸ்க்கு வந்து இவங்க வந்து மெட்டீரியலிஸ்டிக் ஆண்டாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நியாயா அண்டு வைஷீஷிக்கு வந்து இது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஆண்டாலஜி. அப்படின்னா என்னென்னா இவங்க வந்து ப்ராக்டிக்கல்
ப்ராக்டிக்கல் மேனரில் அதை செஞ்சு பார்த்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது, ஸோ இதை வந்து நம்ம பிலீவ் பண்ணலான்றதை வந்து அதை கன்வே பண்ணி மெட்டீரியலிஸ்டிக் ஆண்டாலஜியாக வந்து கொடுத்துருக்காங்க ரிமைனிங் ஸ்கூல்ஸ்க்கு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராக்டிக்கல் பேஸில் நடத்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் உண்மைகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டது. ஸோ சங்கியா ஃபிலாசபியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நடந்திருக்கு. அதே போல் அதில் என்ன சொல்கிறாங்க, அதில் வெறும் கொஞ்சம் கம்மியான ஒரு ஒரிஜினல் லிட்ரேச்சர் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. தென் இந்த சங்கியாவில் பார்த்தீங்கன்னா டியூவலிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூவலிஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இருதன்மை இருக்குது. அதோட கான்செப்டில் ஒருமையான ஒரு இது வந்து கிடையாது. ஒரு பர்டிகுலர் இதை தான் வந்து சொல்கிறாங்கன்ற ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஒருமைத்தன்மை கிடையாது. அதில் வந்து இரட்டைத்தன்மை வந்து இருக்குது. ஒருமை கோட்பாடுகள் கிடையாது. ஸோ இதில் 2 என்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா புருஷ் அண்டு பிரகிருதி. புருஷ்ன்றது வந்து ஸ்பிரிட், தென் பிரகிருதின்றது வந்து நேச்சரை கன்வே பண்ணுது. இந்த சங்கியா ஃபிலாசபியில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அட்டைன்மெண்ட் ஆஃப் நாலேஜ் ஆஃப் செல்ஃப் நாலேஜை பற்றி தான் அது கன்வே பண்ணுது. இந்த சங்கியான்ற ஃபிலாசபி ஸ்கூல்ஸில் வந்து இதை பற்றி கன்வே பண்ணுறாங்க. தென் வந்து இது வந்து லீட் டு லிபரேஷன், விடுதலைக்கான ஒரு கான்செப்டு. இது வந்து பேசிஸ் ஃபார் யோகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் சங்கியாவில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, God is not felt for epistemology அப்படின்றாங்க. ஸோ காட் வந்து அறிவாற்றலால் உணரப்படாததுன்றதை வந்து கன்வே பண்ணுறாங்க. தென் இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹையர் செல்ஃப், இண்டிவிஜுவல் செல்ஃப் அண்ட் யூனிவர்ஸ் அரவுண்ட் அஸ். ஸோ இது முழுக்க வந்து நம்மளோட செல்ஃப் இதை பற்றி தான், செல்ஃப் நாலேஜை பற்றி தான் அவங்க கன்வே பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன, சங்கியா வந்து என்னது ஓல்டஸ்ட் ஃபிலாசபி. ஸோ அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணவர் வந்து கபிலா. இதோட இது வந்து ப்ராக்டிக்கல் ப்ராசஸாக இருக்கும். தென் இதோட நமக்கு கிடைச்ச கான்செப்ட்ஸ் வந்து புக்ஸ் வந்து ஒரிஜினல் வந்து லிட்ரேச்சர் இலக்கியங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தென் வந்து இதுக்கு வந்து இரட்டைத்தன்மை இருக்குது, ஒருமை கோட்பாடுகள் கிடையாது. இதுக்கு 2 என்டிட்டிஸ் இருக்குது பார்த்துட்டோம். அது ஒன்று வந்து புருஷ் அண்ட் வந்து பிரகிருதி, ஒன்று ஸ்பிரிட்டு, ஒன்று நேச்சர். சங்கியாவோட மெயின் கான்செப்ட் என்ன, செல்ஃப் நாலேஜை பற்றி தான் கன்வே பண்ணுது. தென் இதில் இந்த புருஷ் அண்டு பிரகிருதி பார்த்திங்கன்னா பிகினிங்கில் வந்து ஃபிலாசபியில் வந்து பிரகிருதியை பற்றி கன்வே பண்ணியிருக்காங்க. பிரகிருதி வந்து எதை பேஸ் பண்ணினா அந்த ப்ராக்டிக்கல், அது வந்து நம்பகத்தன்மையானது, அது வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க. தென் லேட்டர் வந்து இந்த புருஷா அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சென்டியன்ட்றது வந்து உணர்வு பூர்வமாக நம்ம பிலீவ் பண்ணுறது. பட் வந்து நம்மளால் அதை ப்ராக்டிக்கலாக வந்து அதை நிரூபிக்க முடியாத ஒரு விஷயம் அது. இதில் 3 பேசிக் எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. அது தமாஸ், ராஜாஸ் அண்டு சத்வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புருஷாவில் வந்து 3 பேசிக் எலிமெண்ட்ஸ் இருக்குது. தென் யோகா ஃபிலாசபி செகண்ட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா யோகா ஃபிலாசபி. ஸோ அந்த யோகா ஃபிலாசபியில் பார்த்திங்கன்னா நமக்கு யோகான்றது வந்து மெத்தட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்டு மென்டல் டிசிப்ளின், வி நோ தட். தென் வந்து ரியலைசிங் இந்த புருஷ் ஃப்ரம் பிரகிருதி பை மீன்ஸ் ஆஃப் போத் ஃபிசிக்கல், நமக்கு வந்து பிரகிருதி வந்து ஃபிசிக்கலை மென்ஷன் பண்ணுது, புருஷ் வந்து மென்டல் டிசிப்ளினை மென்ஷன் பண்ணுது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்த கான்செப்ட் தான் யோகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா பதஞ்சை. யோகாவுக்கு வந்து நமக்கு வந்து காடோட பிலீஃப் அப்படின்றது வந்து தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஒரு விதமான அமைதி இருந்தால் போதும் நமக்கு. இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மென்டல் கான்சன்ட்ரேஷனும் கண்ட்ரோல் ஆஃப் மைண்டும் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் அந்த யோகா தன்மையை வந்து நம்ம உணர முடியும். ஸோ இதுதான் வந்து யோகா ஸ்கூல்ஸில் டீச் பண்ண ஒரு விஷயம். யோகா வந்து ஃபிசிக்கல் அண்டு மென்டல் டிசிப்ளின் சேர்ந்தது. ஸோ அதில் தான் நம்ம வந்து பிரகிருதி அண்டு புருஷ் பற்றி சொல்கிறோம். இவங்களோட ஃபவுண்டர் வந்து பதஞ்சை. தென் வந்து
யோகாவுக்கு வந்து காடோட பிலீஃப் தேவை கிடையாது, பட் ஒரு விதமான அமைதி வந்து நமக்கு தேவை. நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்திங்கன்னா நியாய ஃபிலாசபி. ஸோ இதோட அப்ரோச் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்டிஃபிக் அப்ரோச்சாக இருக்குது. இது வந்து சயின்டிஃபிக் அப்ரோச் வந்து அப்போ என்ன கான்செப்ட், ரீசன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. ஸோ இதோட ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா கௌதம். தென் இதோட பிரின்சிபல்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து டசன்ட் ஃபாலோ மோனிஸ்ட் வியூ, அப்போனா ஒருமை கோட்பாடுகளை வந்து இது அக்செப்ட் பண்ணிக்காதுன்னு சொல்கிறாங்க. தென் வந்து இட் வந்து ரிலைஸ் எதை ரிலைஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா செவரலான பிராமணாஸ். ஸோ அதில் என்ன கான்செப்ட்னா ட்ரூ நாலேஜ், இது வந்து ஆப்டைனிங் ட்ரூ நாலேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் நாலேஜ் பற்றி கன்வே பண்ணாங்க. இது வந்து ட்ரூ நாலேஜ் கெய்னிங் வந்து எப்படி, எதனால், அறிவாற்றல் மூலியமாக தான் நம்மளால் ட்ரூ நாலேஜை கெயின் பண்ண முடியும். அக்கார்டிங் டு இட் பிரதன் ஆர் பிரமணா, ஆப்டைனிங் நாலேஜை வந்து பிரதன் ஆர் பிரமணா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து இந்த ஆப்டைனிங் நாலேஜை வந்து பிரத்யாக்ஷ பிரமணா அப்படின்றாங்க. ஸோ நம்மளோட 5 சென்ஸ் மூலியமாக தான் வந்து இந்த நாலேஜை கெயின் பண்ண முடியும். இதில் நமக்கு வந்து என்ன சொன்னாங்க, சங்கியாவில் வந்து அது வந்து செல்ஃப் நாலேஜை பற்றி கன்வே பண்ணாங்க. இதில் வந்து ட்ரூ நாலேஜை வந்து நம்மளால் எபிஸ்டமாலஜி அறிவாற்றல்னால தான் நம்மளால் கெட் பண்ண முடியும். ஸோ அதுவுமே வந்து நம்மளோட 5 சென்ஸால் தான் வந்து அதை உணர முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் நியாயா ஃபிலாசபியோட கான்செப்ட். ஸோ அதில் அதர் பிரமணாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அனுமனா, தென் வந்து ஷப்தா அப்படின்றாங்க. அனுமனா வந்து இட் கன்வேஸ் அபவுட் த ட்ரூ நாலேஜ். தென் வந்து ஷப்தான்றது வந்து எக்ஸ்பர்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து கன்வே பண்ணுறாங்க இங்கே. தென் அதர் சப்சீக்வெண்ட் ஃபிலாசபர் வந்து யார் வந்து இந்த நியாயக்ஸ் ஃபிலாசபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வத்ஸ்யாயன், உத்யாயன். வத்ஸ்யாயன்றவர் வந்து ஹூ ரோட் நியாய பஷ்யா. தென் வந்து உதாயன் வந்து ஹூ ரோட் குஷுமஞ்சலி. ஸோ இந்த நவ்யா நியாயா ஸ்காலர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லைக் இந்த கங்கேஷை வந்து நாடி இந்த ஜிம்னாஸ்டிக் விச் மீன்ஸ் இந்த அரோபிக் எக்ஸசைஸ்க்கான லாஜிக்ஸை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட புக்ஸ் மூலிமா நம்ம வந்து இதை தெரிஞ்சிருப்போம். ஸோ இதுதான் வந்து நமக்கு நியாய ஃபிலாசபியில் வந்து கன்வே பண்ணுறாங்க. தென் ஃபோர்த்து ஒன் பார்த்திங்கன்னா வைசேஷிக் ஃபிலாசபி. இது வந்து கிளாசிக்கலான இந்தியன் ஃபிலாசபி. இதில் என்ன பண்ணுறாங்க, இட் வாஸ் த ஃபிசிக்ஸ், இது வந்து இட் டோட்டலி அபவுட் த ஃபிசிக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா கன்னடா. இது வந்து முன்னாடி வந்து பார்ட் ஆஃப் நியாய ஃபிலாசபியில் இருந்திருக்கு. தென் லேட்டர் வந்து நியாயாலேருந்து இதை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரியாலிஸ்டிக் அண்டு ஆப்ஜெக்டிவ் அப்படின்றாங்க. ஸோ ரியாலிஸ்டிக்னால் உண்மை அண்டு புறநிலை சம்மந்தப்பட்ட ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா பூர்வ மீமாம்சாவை வந்து கர்ம மீமாம்சா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. தென் வந்து வேதா, டீச்சிங்ஸ் ஆஃப் வேதாவை வந்து இன் லைட் ஆஃப் கர்மா அண்டு காந்தா ரிச்சுவல்ஸில் தான் வந்து இது நடக்குது அப்படின்றாங்க. ஸோ இவங்க வந்து வேதாஸோட டீச்சிங்ஸ்க்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ரிலைஸ் பிராமண சம்ஹிதா பார்ட் ஆஃப் வேதாஸ். ஸோ இதோட கான்செப்ட் பேசிக் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸை பற்றி இவங்க நிறைய கன்வே பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து வேதாஸ்க்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ வேதாஸ்னால் நீங்கள் வந்து என்ன டைப் சொல்லுவீங்க, ஆப்வியஸ்லி நம்ம முன்னாடி பார்த்தோம். ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து நம்ம வந்து ஆர்த்தடாக்ஸ் தான் வந்து வேதாஸ் பற்றி சொல்கிற ஸ்கூல்ஸு. ஸோ பூர்வா வந்து வேதாஸை பற்றி சொல்கிற ஸ்கூல்ஸ்.
உத்தார மீமாம்சாவும் வந்து வேதாந்தா தான். ஸோ இட் இஸ் ஆல்சோ எ வேதாந்தா. ஸோ இதையும் வந்து நம்ம ஆர்த்தோடாக்ஸில் தான் கன்வே பண்ணுவோம். இதோட கான்செப்ட் எதை பற்றி லாஸ்ட் ஒன் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து வேர்ல்டுன்றது வந்து ஒரு ரியலான ஒரு விஷயம் கிடையாது, மாயா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து இது வந்து ஒருமை கோட்பாடில் தான் இருக்குது, மோனிஸ்டிக்காக இருக்குது. இதோட ஒன்லி ஒன் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா பிராமன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து இதோட வலியுறுத்தல் பார்த்திங்கன்னா எம்பசைஸ் வந்து எங்கன்னு பார்த்திங்கன்னா பிராமங்கியான். தென் வந்து இதோட வேதாஸ் வந்து ரிலேட் டு உபனிஷத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் உத்தார மீமாம்சா தான் வந்து லாஸ்ட்டு ஃபிலாசபியோடது. இதுக்கான 3 சப் பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, அப்சல்யூட் மோனிஷம் ஆஃப் சங்கரா, விசிஷ்ட அத்வைதா ஆர் குவாலிஃபைடு மோனிஷம் ஆஃப் ராமன்யா, தென் துவைதா ஆஃப் மத்வா. ஸோ இதுதான் அதோட 3 சப் பிரான்ச்சஸ். இப்போது நம்ம இந்த 6 ஸ்கூல்ஸ் பார்த்தோம். அதில் ஹைலைட்ஸ் பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிற 4 ஸ்கூல்ஸுமே வந்து வேதாஸை பற்றி பெருசாக சொல்லலை. பட் ஆனால் லாஸ்ட் 2ல் தான் வந்து பூர்வ மீமாம்சா அண்டு உத்தர் மீமாம்சாவில் வந்து இந்த வேதாஸை பற்றி கன்வே பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த 6 ஸ்கூல்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த 6 ஸ்கூலில் லைட்டாக ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் சங்கியான்றது வந்து ஓல்டு ஃபிலாசபி நமக்கு தெரியும். தென் இதில் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராசஸ் இருக்குது. இது வந்து எதை பற்றி சொல்கிறாங்க, செல்ஃப் நாலேஜ் பற்றி சொல்கிறாங்க. தென் யோகா வந்து போத் ஃபிசிக்கல் அண்டு மென்டல் டிசிப்ளின் கொண்டு இதை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. தென் வந்து இதுக்கு வந்து காட் பிலீஃப் வந்து தேவையில்லை. நியாய ஃபிலாசபி பார்த்திங்கன்னா டோட்டலி அது சயின்டிஃபிக் அப்ரோச்சு. ஸோ இதில் வந்து ட்ரூ நாலேஜை வந்து நம்மளால் அறிவாற்றலால் தான் கெட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. தென் வைஷிக் ஃபிலாசபி வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டட். ஸோ இது வந்து ரியாலிஸ்டிக் அண்டு ஆப்ஜெக்டிவ் பற்றி மெயின் கான்செப்டாக கன்வே பண்ணுறாங்க. இந்த பூர்வா வந்து நமக்கு வேதாஸோட இதை பற்றி சொல்லுது. தென் ஆப்வியஸ்லி உத்தார மீமாம்சாவும் வந்து நமக்கு வேதாஸ் பற்றி சொல்லுது. பட் இது வந்து ஒருமை கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 6 ஸ்கூல்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே, தென் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபிலாசபி ஆஃப் சங்கா, யோகா, வேதாந்தா வந்து முடிச்சிருக்கோம். பட் ஆனால் இந்த புத்திசம் அண்ட் ஜெயினிசம் கான்செப்ட் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆர்த்தோடாக்ஸ் ஸ்கூல்ஸை பற்றி கேட்டோம். இந்த அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து மென்ஷன் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு 4 டைப் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா 3 ஹெட்ரோடாக்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ அதோட இன்னொன்று நம்ம அஜ்விகான்னு ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கோம். அன்ஆர்த்தடாக்ஸ்னால் நாஸ்டிகா ஸ்கூல். ஸோ இதில் வந்து வேதாஸை பற்றி கன்வே பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், சர்வகா, தென் வந்து புத்திசம், ஜெயினிசம், லாஸ்ட்டாக ஒன்று அஜீவிகா ஃபிலாசபி நான் இதில் கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ப்ராக்டிக்கல் மெட்டீரியலிசம், ஸோ அனுபவத்தின் மூலம் இதை வந்து தயாரிக்கப்பட்டது. தென் வந்து நான் தியிசம் வந்து இறைவன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற கான்செப்ட்டு. ஜெயினிசம் வந்து இட்ஸ் அபவுட் தி நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அஜ்விகா, லாஸ்ட் வந்து அஜ்விகா. இந்த கார்வாக்கா, ஃபஸ்ட்டு ஒன் கார்வாக்காவில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டீரியலிஸ்டிக் அனுபவத்தன்மை வாய்ந்தது. ஸோ எஸ்தட்டிக், இது வந்து அழகிய அனுபவத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. தென் இதோட ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா பர்ஹஸ்பத்யா சூத்ராஸ். ஸோ இது வந்து ஃபைனல் பிசியோட செஞ்சுரிஸோட ஃபைனலில் வந்து இந்த கான்செப்ட் வந்து இருந்திருக்கு. 5th செஞ்சுவரியில் இருந்தவங்க, 7th செஞ்சுவரி, 8th செஞ்சுவரியில் இருந்தவங்களோட நேம்ஸ் இருக்குது, கைடர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 5th செஞ்சுவரியில் வந்து சதாநிதி அண்டு புத்த கோஷா who were connected with இந்த யோக யதாஸ் வித் வித்தாந்தாஸ். தென் வந்து 7th செஞ்சுவரியில் ஃபிலாசபர் புரந்தரா. தென் வந்து 8th செஞ்சுவரியில் வந்து கமலா சிலா அண்டு ஹரிபத்ரா அப்படின்றாங்க. ஸோ இந்த செஞ்சுவரிஸ்லலாம் இத்தனை ஃபிலாசபர்ஸ் வந்து நமக்கு கைடன்ஸ்க்கு இருந்திருக்காங்க கார்வாக்காவுக்கு.
புத்திசம் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து நான் தியஸ்டிக். ஸோ இறைவன் நம்பிக்கை இல்லாத ஒரு கான்செப்டு. தென் இதோட பேஸ்ட் ஆன் டீச்சிங்ஸ் பார்த்திங்கன்னா சித்தார்த்த கௌத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 4 நோபல் ட்ரூத் புத்திசமில் என்னென்னா, தேர் இஸ் அ சஃபரிங், தென் வந்து அதுக்கான காஸ் ஆஃப் சஃபரிங்கும் இருக்குது, தென் வந்து செசேஷன் ஆஃப் சஃபரிங்கும் இருக்கும், தென் வே டு செசேஷன் ஆஃப் சஃபரிங்கும் இருக்கும். ஸோ இதுதான் 4 நாவல்ஸ் வந்து நம்ம கடைபிடிக்கிற ட்ரூத்ஸ் இன் புத்திசம். தென் புத்திஸ்ட் ஃபிலாசபி ஆஃப் லைஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு கெட் நிர்வாணா ஃப்ரம் சஃபரிங். ஸோ மோட்சம், நமக்கு வந்து விடுதலை இருக்கணும். ஒரு சஃபரிங் இருக்கும்போது நமக்கு வந்து விடுதலைகள் இருந்தால் நல்லது அப்படின்றாங்க. தென் அதில் இருக்கிற 8 பிரின்சிபல்ஸ் பாருங்கள். ரைட் ஃபெய்த், ரைட் ஸ்பீச், ரைட் ரெசால்வ், ரைட் ஆக்ஷன், ரைட் லிவிங், ரைட் தாட், ரைட் கான்சன்ட்ரேஷன், ரைட் எஃபர்ட். ஸோ ஒன்றுத்துக்கும் வந்து மீனிங் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஃபெய்த்க்கு வந்து சம்யாக் திருஷ்டி, தென் சம்யாக் பக்யா, சம்யாக் சன்கல்ப, சம்யாக் கர்மதா, சம்யாக் அஜீவா, சம்யாக் ஸ்மிருதி, சம்யாக் சமதி, சம்யாக் வியாயமா. ஸோ இது வந்து 1 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப கேட்கப்படுற கொஷின்ஸு. இது நல்லா பாருங்கள். தென் ஜெயின், நம்ம வந்து புத்திசம் பார்த்துட்டோம். புத்திசமும் கார்வாக்காவும் வந்து அன்ஆர்த்தடாக்ஸு, ஜெயின் ஃபிலாசபியும் வந்து அன்ஆர்த்தடாக்ஸ் தான். ஸோ இதை வந்து இன்ட்ரோ கொடுத்தது வந்து மகாவீரா 6th century BCயில். மகாவீரான்றவர் வந்து 24th ஜெயின் தீர்த்தங்கரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெயினிசமில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிர்வாணா ஆர் லிபரேஷன், இந்த விடுதலைக்கு வந்து 3 ஜுவல்ஸ் இருக்குது. அது என்னென்னா ரைட் ஃபிலாசபி, ரைட் நாலேஜ், ரைட் கண்டக்ட். ஸோ இது 3த்தையும் வந்து ட்ரை ரத்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை ரத்னா 1 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. தென் ரைட் கான்டாக்ட். ஸோ இதில் என்ன இம்ப்ளை பண்ணுறாங்கன்னா 5 அப்சைன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னா நாட் டு லை, தென் நாட் டு ஸ்டீல், நாட் டு ஸ்ட்ரைவ் ஃபார் லக்ஸரி, அண்ட் நாட் டு ஸ்ட்ரைவ் ஃபார் பொசிஷன்ஸ். தென் 4th one not to unchaste, not to injure. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அஜீவிகா ஃபிலாசபி. இது ஹெட்ரோடாக்ஸ் சிஸ்டம் தான், அன்ஆர்த்தடாக்ஸ். ஸோ இதில் வந்து இவங்க குரூப் ஆஃப் வேண்டரிங் அசிஸ்டிக்ஸ். தென் வந்து இதில் முக்கிய அசிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அழகிய உணர்வுபூர்வமான ஒரு ஃபிலாசபி இது. இதில் மெயின் நபர்கள் பார்த்திங்கன்னா இதை ஃபிகர் அவுட் பண்ணது வந்து மக்காலி கோஷலா அண்டு சஞ்சயா பெலார்த்தா புட்டா. ஸோ இந்த மூமெண்ட்ஸ் வந்து டியூரிங் த பீரியட் எப்போ இந்த அஜீவிகா ஃபிலாசபிஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா மகாஜனபடா பீரியட் இன் இந்தியா சப்கான்டினென்ட் அப்படின்னு கன்வே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கிற டாபிக்ஸ். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு Day 1 கிளாஸில் வந்து நம்ம இந்தியன் ஸ்கூல்ஸில் வந்து ஃபிலாசபியோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்படிலாம் இருந்திருக்குன்றதை பார்த்துருக்கோம். ஸோ அதில் சங்கியா, யோகா, வேதாந்தா, புத்திசம், ஜெயினிசம் ஸ்கூல்ஸில் என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற கான்செப்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு கதை மூலியமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் இருக்கிற பேர்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி இந்த சப்ஜெக்ட்டு பேப்பர் 2. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு யூனிட் 1ஓட கம்ப்ளீஷன்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுவேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை வந்து நல்லா கோ த்ரூ பண்ணிங்க. சும்மா லைட்டாக ஃப்ரீ டைமில் இதை பற்றி கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. நீங்கள் வந்து எஜுகேஷன் சப்ஜெக்டை ஒரு கதை மாதிரி படித்தாவே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு 200 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸு.
ஸோ அதில் வந்து நீங்கள் இதில் ஒரு 150 இந்த கதை மாதிரியே இதை கேட்டுகிட்டே போய் எழுதுனீங்கன்னாவே நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். பேப்பர் 1 மட்டும் நீங்கள் ஜென்ரல் டாபிக்ஸ்லாம் வந்து இது பண்ணணும். பேப்பர் 2ல் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது வந்து ஒரு கதை பேஸ்லேயே படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நமக்கு அந்த டைம் இருந்த நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிப்போம் இதில் சிலபஸ். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.